Guys, welcome back to the channel. நான் அருண். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதாவது ஏர்போர்ட்குள்ளே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம நேமில் ஒரு ஏர் டிக்கெட், அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி கார்டு இருந்தாலே போதும். நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணலாம். நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் பாஸ்போர்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ்போர்ட் வேணும், அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட விசா தேவைப்படும். நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டில் வந்து உங்கள் நேம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்குறது லக்கேஜ். லக்கேஜஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து செக்இன் லக்கேஜ், இன்னொன்று வந்து ஹேண்ட் லக்கேஜ். செக்இன் லக்கேஜ் அப்படின்னா நீங்கள் போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணும்போது உங்களோட பேகை வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. வெயிட் செக் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ண வெயிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வந்து அவங்க ஃப்ளைட்டோட கார்கோவுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வெயிட் வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஆவரேஜாக இந்த வெயிட் பார்த்திங்கன்னா 15 kgs 20 kgs அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட் டு ஃப்ளைட் வேரி ஆகும். இந்த செக்இன் லக்கேஜோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் எவ்வளோ அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் லைக் ஃபுட், வாட்டர் இந்த மாதிரி திங்ஸை வந்து நம்ம கையிலே நம்ம கூட ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு லக்கேஜ். இந்த லக்கேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7 kgs வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் லக்கேஜஸில் பார்த்திங்கன்னா ஷார்ப்டு ஐட்டம்ஸ், அதாவது நைஃப், ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி எதுவும் ஷார்ப்டு ஐட்டம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் லைக் லைட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்னெட்டிக் ஐட்டம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் ஹேண்ட் லக்கேஜஸில் கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஃபுட், வாட்டர் அது எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு வெளியே வாங்க பாருங்கள். ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 80 rupees சொல்லுவாங்க, ஒரு காஃபி 100 rupees. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியேருந்தே வாங்கிட்டு வர பாருங்கள். சரி, இன்றைக்கி நான் வந்து வைசாக்லேருந்து கொல்கத்தா போகிறேன். ஸோ ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் போகிறது எப்படி அப்படிங்கிறத ஏர்போர்ட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க போவோம். ஓகே காய்ஸ், இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஏர் டிக்கெட். இது கூட என்னோடய ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஏதோ ஒரு கார்டை நான் வந்து இப்போ கையில் வச்சுக்கிறேன். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க, அதாவது நம்ம ஏர் டிக்கெட் as well as நம்ம ஐடி ப்ரூஃபை. ஸோ நானும் அதே மாதிரி தான் போய் செக் பண்ணணும். கைஸ், நான் ஏர்போர்ட்டில் செக்கிங் முடிச்சு வந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோமோ அந்த ஃப்ளைட்டோட கவுண்டருக்கு நம்ம இப்போ போகணும். ஸோ வாங்க போவோம். இண்டிகோ ஃப்ளைட்டில் போகிறதுனால என்னோடய இண்டிகோ பேக்கிங் எங்கே செக் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி வந்தோடனே இதை வந்து அப்படியே டேக் பண்ணுவாங்க. டேக்கிங் போட்டு பேக் வந்து அன்லாக் பண்ண முடியாத மாதிரி டேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டேக்கிங் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேரியஸ் ஃப்ளைட்டோட கவுண்டர்ஸ் இருக்குது. நான் இப்போ இண்டிகோ அப்படிங்கிறதுனால இண்டிகோ ஃப்ளைட்டோட கவுண்டருக்கு போகிறேன். ஸோ கவுண்டரில் பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கை வெயிட் செக் பண்ணி அதுக்கு வந்து டேக் பண்ணி அதில் ஃப்ளைட் லக்கேஜஸில் போட்டுருவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்கும். இவங்கக்கிட்ட என்னோடய ஏர் டிக்கெட் காமிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்டிங் பாஸ் தருவாங்க. ஸோ இதான் என் போர்டிங் பாஸ். போர்டிங் பாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான டிக்கெட், ஒரு பெரிய சைஸ் பஸ் டிக்கெட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த போர்டிங் பாஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம், நம்ம ஃப்ளைட் நம்பர், அப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற டேட்டு, நம்ம சீட் நம்பர், அப்போ நம்ம எந்த கேட்டில் போய் நம்ம ஃப்ளைட்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும்
இந்த போர்டிங் பாஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் போர்டிங் பாஸை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் செக்யூரிட்டி செக் போகணும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணுவாங்க. ஸோ வாங்க போகும். ஸோ இதான் வந்து செகண்ட் செக்யூரிட்டி செக். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷூஸ், பெல்ட், வாட்சஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ரிமூவ் பண்ண சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயில் வந்து வைக்க சொல்லுவாங்க. அந்த ட்ரேயில் வச்சதுக்கப்புறம் அந்த ட்ரே வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி செக் பண்ணுவாங்க. நம்ம பாடி செக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக்கிங் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாஸ் வந்து கையில் வச்சுருக்கணும். ஸோ நம்ம போர்டிங் பாஸை தவிர மற்ற வேறு எதுவுமே நம்ம கையில் எடுக்கக்கூடாது. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளே செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் லக்கேஜை வந்து நம்ம செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரு போர்டிங் பாஸ் மட்டும் கையில் வச்சுருந்தார். ஸோ இப்போ அகெயின் அவர் போய் அவரோட லக்கேஜஸை அங்கே கலெக்ட் பண்ணிக்கிறாரு. சரி, ஓகே. இப்போது நான் வந்து கேட் 4 வந்திருக்கேன். கேட் 4ல் வந்து விசாகப்பட்டினம் டு கொல்கத்தா ஃப்ளைட் போர்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதான் வந்து கேட் நம்பர் 4. இங்கே தான் வந்து விசாகப்பட்டினம் டு கொல்கத்தா போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் எனக்கு அபவுட் ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. அதான் போர்டிங் கேட். அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் எல்லா செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே தான் ஃபைனலாக வந்து உங்களோட போர்டிங் பாஸ் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த வழியாக தான் உங்களை வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு லீட் பண்ணுவாங்க. எப்பவுமே உங்கள் ஃப்ளைட் டைமிங்க்கு வர ஒரு 1.5 hours 2 hours ஏர்லியராகவே ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த செக்கிங் ப்ராசஸ், லக்கேஜ் வைக்கிறது, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் ஷீல்டு இதெல்லாம் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறணும். ஸோ இட்ஸ் அ மேண்டிட்டரி ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க இப்போது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சீட் நம்பர் வைஸ் வந்து போர்டிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நானும் போர்டிங் பண்ண போயிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து போர்டிங் முடிச்சிட்டேன். போர்டிங் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா போர்டிங் பாஸை வாங்கி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ண இருக்குது. இதான் ரன்வே. அங்கே நிற்கிறது தான் வந்து நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட்டு. ஸோ ஒன்ஸ் போர்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து இந்த ஒரு லேண்டில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த லேண்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு டைரெக்டாக வந்து நம்மளை லீட் பண்ணும். இங்கே ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து நம்ம போர்டிங் பாஸை செக் பண்ணுறாரு. நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அதுதான் ஃப்ளைட். ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம சீட்டில் போய் உட்கார வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சீட் நம்பர் எது அப்படிங்கிறத ஏர் ஹோஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நான் என் சீட்டுக்கு வந்துட்டேன். லக்கிலி எனக்கு இந்த சீட்டே கிடச்சிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்கள் சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபின் இருக்கும். அந்த கேபினில் வந்து உங்கள் ஹேண்ட் லக்கேஜஸை ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சீட்டில் உட்காந்தோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள் சீட் பெல்ட்டை போடணும். ஸோ நீங்கள் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் இருக்கும். இந்த பேனல் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஃபேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபேன், செகண்ட் ஒன்று லைட், அப்புறம் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது இப்போ தண்ணி வேணுமோ இல்லை ஏதாவது டவுட் கேட்கணுன்னாலும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த பேனல். பார்த்தீங்களா, அவரோட ஹேண்ட் லக்கேஜை வந்து அவர் வந்து மேலே கேபின்லாம் வச்சிடுறாரு. ஸோ இப்போ வந்து எல்லோரும் போர்டிங் முடிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளைட் கிளம்ப போகுது.
நீங்கள் ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சீட் பெல்ட்ஸ்லாம் போட்டிங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போது ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கனால கரெக்டாக தெரியல. ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆக போகுது. கொல்கத்தா ரீச் ஆகிட்டோம். இதான் கொல்கத்தா ஏர்போர்ட். ஸோ ஒன்ஸ் ஃப்ளைட் லேண்ட் ஆனோடனே உங்கள் சீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பவுச்சில் உங்களோட மொபைல் ஃபோன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. லேண்ட் ஆனோடனே நம்மளோட லக்கேஜஸ் இங்கே எந்த பெல்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக கவனிச்சு ஸோ நம்ம லக்கேஜஸ் வந்து அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொல்கத்தா ஏர்போர்ட்டில் வந்துட்டேன். நம்ம இப்போ லக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் லேண்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பேகேஜ் கிளைம் அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்கள் லக்கேஜஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கொல்கத்தா ஏர்போர்ட். ஸோ நம்ம போய் என்னோடய லக்கேஜஸை கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு பெல்ட்டில் வந்து நம்ம லக்கேஜஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெல்ட்டில் வந்து எந்த பெல்ட்டில் உங்கள் லக்கேஜஸ் ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பெல்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸோட லக்கேஜை ஒன் பை ஒன்னாக இந்த பெல்ட்டில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் லக்கேஜ் எது அப்படிங்கிறத பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லக்கேஜ் போயிடுச்சுனாலும் மறுபடி இதை ரொட்டேட் ஆகி மறுபடி சேம் பிளேஸுக்கு வரும். ஸோ பேனிக் ஆக வேணாம். ஸோ இப்போது என் பேக் வந்துருச்சு. நான் என் பேக்கை இப்போ கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். என் பேக்கை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.